அடிவாரம். அங்க எல்லாரும் கூடி திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ இறைவன் காட்சி அளிக்கிறார். இறைவன் வந்து உங்க எல்லாருக்கும் வரம் தரேன், என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒண்ணு கேட்கிறாங்க. ஒருத்தர் எனக்கு பெரிய பங்களா வேணும்னு கேட்கிறார். ஒருத்தர் எனக்கு நான் வசதியான வாழ்க்கை, நிறைய நான் நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி வாழ்க்கை வேணும்னு கேட்கிறார். ஒருத்தர் தான் விரும்பிய காரை கேட்கிறார். ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, தான் வந்து மிகப்பெரிய உலகமே போற்றுற அளவுக்கு ஒரு பிரபலமா மாறணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கேட்கிறாங்க. இப்படி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ரொம்ப அமைதியா நிக்கிறார். இப்ப இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே வர கடவுள் கேட்கிறார், நீ ஏன் இப்ப அமைதியா இருக்க, நீன்னு ஏதாவது கேட்கலாமே அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நான் கேட்டா கிடைக்குங்களா அப்படின்னு. நிச்சயமா கிடைக்கும், கேளு, எல்லாரும் கேட்டாங்களே அப்படின்னு. அப்படின்னா எனக்கு மன அமைதியை கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். எனக்கு மன அமைதி மட்டும் இருந்தா போதும், பாக்கி எனக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்றார். உடனே இறைவன் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யறார், சரி உங்களுக்கெல்லாம் நீங்க கேட்ட வரத்தை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு, இவரை மட்டும் இந்த மன அமைதி கேட்டவர் மட்டும் நீ கொஞ்ச நேரம் இரு, நான் வந்து உனக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இந்த வரம் வாங்கினவங்க எல்லாம் கிடைச்சிருச்சு இல்லையா, சந்தோஷமா கிளம்பி போகணும். ஆனா அவங்க போகல. அப்படி என்ன இவருக்கு இறைவன் கொடுக்க போறாரு, அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறாங்க. நேரம் ஆக ஆக அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு வளர ஆரம்பிக்குது. என்னத்த இவருக்கு மன அமைதினா, அப்ப எல்லாமும் கிடைச்சிரும்னு சொன்னாரு இவரு, அப்படின்னா எல்லாத்தையும் நாம கேட்ட எல்லாத்தையும் இறைவன் இவருக்கு கொடுத்துருவாரா? நான் காரு தான் கேட்டேன், நான் வந்து பெரிய பிரபலம் ஆகணும்னு கேட்டேன், நான் வசதியான வாழ்க்கை வேணும்னு கேட்டேன். ஒவ்வொருத்தரும் நாம இப்படிலாம் கேட்டோம், அவருக்கு எல்லாமே மன அமைதினா அவருக்கு எல்லாமே கிடைச்சிருமா? அவர்களுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு கூடிக்கிட்டே போச்சு. அவங்க மன அமைதி எல்லாம் கேட்டது கிடைச்சும் கூட, இறைவனே வரம் கொடுத்தும் கூட அந்த மன அமைதி இழந்து அவங்க எல்லாரும் அப்படியே நின்னாங்க. ஆனா இவர் மன அமைதி கேட்ட இவர் அமைதியா இறைவன் வந்து என்ன கொடுக்க போறாரோ அப்படின்னு சொல்லி அமைதியா நின்றுகிட்டே இருக்கார். ஏன்னா இவர் கேட்டது மன அமைதி.